வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 30 ரிவ்யூ தான். RCB vs SRH சின்னசாமி ஸ்டேடியம். நம்மளுக்கு தெரியும் இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போகுதுன்னு ரிவ்யூலே. பட் நிஜமா நினைச்சு பார்க்கல, இப்படி ஒரு மிகப்பெரிய ஹை ஸ்கோரிங் கேம் ஆகி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு ஆகுன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் என்னால ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், ப்ரிவியூல வந்து லைவ் வந்திருந்தேன். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் SRHனோடனே 300 ரன் அடிப்பாங்க, 300 for 5 நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே RCB போலிங் ஒரு பக்கம் முக்கியா இருந்தா கூட பட் 300லாம் டூ மச்சுங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் 287 கிட்டத்தட்ட ஒரு 13 ரன் தான் வித்தியாசம். ஸோ நிஜமாவே எனக்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்க. சும்மா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் மேல ரெக்கார்டு. எஸ்பெஷலி SRH ஆல்ரெடி 277 ரன்ஸ் மும்பையோட அடிச்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாங்க. ஹையஸ்ட் என்ன சொல்றது டீம் ஸ்கோர் இன் IPLனு. அவங்க ஸ்கோரையே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மேல அடிச்சு 300 ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க, 287. ஸோ இப்போதைக்கு 287 தான் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் IPL ஹிஸ்டரியிலேயே. அவங்க ரெக்கார்டே அவங்க திருப்பி அடிக்கிறது ஒரு கெத்துங்க. ஆனா ஒரே சீசன்ல பண்றாங்க பாத்தீங்களா, அது வேற லெவல் தான் சொல்ல முடியும். அண்ட் சீரியஸ்லி ஐ ஃபீல் பிட்டி ஃபார் RCB போலர்ஸ், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் SRH பேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானுங்க. ஏன்னா என்னதான் சின்ன கிரவுண்டா இருக்கட்டும், என்னதான் பிளாட் விக்கெட்டா இருக்கட்டும், பட் இறங்கி அடிக்கணும்ல, அதை தான் வரவும் போறவன் எல்லா பேட்ஸ்மேனும் செஞ்சாங்க. பட் RCB ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆறுதலா இருந்த விஷயம், சேஸ் பண்ணாங்க RCB 262 இருக்கும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டு தான். இவ்வளவு தூரம் எந்த டீமுமே சேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டு தான் IPLல. ஸோ தினேஷ் கார்த்திக் அடிச்ச அந்த ஒரு 83, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலா வந்து அமைஞ்சது RCB ஃபேன்ஸ்க்கு. அங்க அவ்வளவு ஃபுல் கிரௌடு. கொஞ்சம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு அவங்க போவாங்க வீட்டுக்கு. என்னதான் தர்மடி வாங்கினாலும் நம்மளும் வந்து ஒரு 262 இருக்கும் சேஸ் பண்ணோன்ற அந்த ஒரு ஆறுதல்ல அப்படியே போயிருப்பாங்க. ரொம்ப சோகமா, ஒரு பக்கம் சோகமாவும் இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பரவாயில்லடா அப்படின்ற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட்டா SRHோட பேட்டிங்கை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட், அவரோட முதல் IPL செஞ்சுரி, 41 of 102 balls, 9 6. எப்பா, அதாவது என்ன சொல்ற, டிராவிஸ் ஹெட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயருங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல பால்லாம் இருக்கும்ல, நல்ல சூப்பர் பால் போட்டீங்கன்னா அந்த பால் அடிச்சிருவாரு. நீங்க எதாவது லூஸ் பால்ஸ் போடுங்களேன், அதுல பீட்டன் ஆவாரு, அதுல சரியா டைம் ஆகாது. அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர். பட் டெஃபினட்டா ஹி வாஸ் ஆன் டியூ தாங்க. ஏன்னா சின்ன ரன்ஸ் தான் அடிச்சாரு. இன்னும் அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்கோர் இல்லையே. டிராவிஸ் ஹெட் வந்து இன்னும் டியூல இருக்காரு, இன்னும் பெரிய ஸ்கோர் அடிக்கலைன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்க டைம்ல கரெக்டா RCBயோட மேட்ச், அதுவும் சின்னசாமி ஸ்டேடியம்ல அருமையா வந்து அமைஞ்சுது. அதை செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ நிஜமாவே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் SRH ஓனர்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. SRH ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பா எடுத்ததுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டாம்பா நம்மால் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா அந்த குயிக் ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து அமைது SRHக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த IPL 2024ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் டெட்லியஸ்ட் ஓப்பனிங் பேர்சன் அப்படின்னு எடுத்தா டெஃபினட்டா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா தாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா ஃபியர்லெஸ்ஸா விளாடுறாங்க, irrespective ஆஃப் whom so ever is the opponent. அதுதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் எஸ், இந்த வாட்டி என்னன்னு பண்ணாங்க பாத்தீங்கன்னா, கிளவரா பண்ணாங்க SRH. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே, ஹெட்டா இருக்கட்டும் அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும். உடனே என்ன பண்ணாங்க, கிளாஸ் இறக்கி விட்டாங்க நம்பர் 3ல. அதாவது எப்பா ஒரு விக்கெட் எடுத்தாலும் திருப்பி 300 கண்ட வருதுறான்ற மாதிரி RCB நினைச்சாங்க. அதே மாதிரி அவர் ஒரு ஃபியூ பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அவரும் பாத்தீங்கன்னா 67 ஆஃப் ரொம்ப கம்மி பால்ஸ்ல அவரும் வந்து சம மாசா விளையாட்டு போயிட்டாரு. மார்க்ரம் மேபி எல்லாரோடையும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் அவரே 160 வச்சிருந்தாரு, அதுவே கம்மி. லாஸ்டா அப்துல் சமாத் வந்து ஒரு 10 பால் 37. அதாவது எப்படி தோணுச்சுன்னா, RCB போலிங்க பார்க்கும்போது இருப்பா வர்றவன் போறவங்களாம் ஒன்னு அடிக்கலன்னா பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி யாரு வந்தாலும் அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் மிஸ் அவுட் ஆகிறாங்களான்லாம் இல்லை, எல்லாருமே அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் நிஜமே பாவமாவும் இருக்கு. பட் அட் த சேம் டைம் RCB போலர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு ஃபிளாட் விக்கெட், சின்ன கிரவுண்டு. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்லோ டெலிவரிஸோ இல்லை வைடி ஆகஸோ அந்த மாதிரி போலிங் போட்டு அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம். பட் நிறைய போலர்ஸ் லென்த்ல அடிக்கிறாங்க. நீங்க வந்து நல்லா ஸ்லாட்டுங்க, சின்னசாமி ஸ்லாட்ல நீங்க சும்மா அப்படி டைம் பண்ணீங்கன்னா போதும், 53-55 மீட்டர் தான் கிரவுண்டு, 6 போயிடும். ஒரு பேசிக் சென்ஸ், அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ அட்லீஸ்ட் நல்லா போட ட்ரை பண்ணணும்ல. யாக்கர் போடும்போது ஃபுல் டாஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா நீ வந்து ஸ்லாட்ல போட்டுட்டு இருக்க கூடாதுல. லிட்டில் நீங்க பாருங்களேன், கிளாஸரோட பிளஸ் என்ன, ஸ்லாட்ல போட்டீங்கன்னா ஷஃபிள் ஆகாம அவர் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே தான் டிராவிஸ் ஹெட்டும் பண்ணாரு. நின்ன இடத்துல இருந்து, அதாவது அவங்க பெருசா எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்ல, நின்ன இடத்துல இருந்து டமால் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஸ்லாட்ல தான் போட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, RCBயோட ஃபாஸ்ட் போலர்ஸ் 4 பேருமே, ஓகே, ரீஸ் டாப்லி, லோக்கி ஃபர்கியூசன், யாஷ் தயால், விஜய்குமார் வைஷாக், 4 பேருமே மோர் தென் 50 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் 2 போலர்ஸ் மோர் தென் 60 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா
இந்த விக்கெட்ல எனக்கு தெரியும் இது போடுறது கஷ்டம் தான் சொல்லிட்டு, பட் ஸ்டில் இட்ஸ் புவர் எஃபர்ட் தான் சொல்ல முடியும். அது கம்பேர் பண்ணும்போது வில் ஜாக்ஸே டீசெண்டா போட்டார். முதல் 2 overs ரொம்ப கம்மி தான். ஐ திங்க் ரன் பாலோ நோ தான் கொடுத்துருந்தாரு அவரு எக்கனாமி ரேட்டு. லாஸ்ட் ஓவர்ல தான் அவர் அடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் தெரியல, இன்னும் டாம் குரான் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல சான்ஸ் கிடைக்காம இருக்கு. ஐ திங்க் அடுத்த மேட்ச் அவருக்கும் கிடைச்சி இன்னும் அவர் ஒருத்தர் தான் அடி வாங்காம இருக்காரு. அவரும் வாங்கிட்டாருன்னா அப்பா இந்த என்டையர் ஸ்குவாடு நல்லா தும்சமா அடி வாங்கிட்டாங்களான்ற மாதிரி இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 287 வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ இது ஆர்சிபி அடிப்பாங்களான் போது நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. எஸ், அவங்களால ஒரு 200 ரன் மேல அடிக்க முடியும் அதிகபட்சமா. பட் 288 சேஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் வி ஹாவ் டு கிவ் சம் கிரெடிட் டு ஆர்சிபி. அட்லீஸ்ட் என்ன சொல்றது 262 வரைக்கும் சேஸ் பண்ணாங்க. தட் இஸ் அ வெரி குட் சேஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 25 ரன்ஸ் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. ஈஸிலி தே குட் ஹவ் காட் கிரம்பிள்ட். 180 170 அடிக்கிறேன்னு சொல்லி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல 111 for 4 அவங்க. புரியுதா உங்களுக்கு? பட் அட்லீஸ்ட் 262 வரைக்கும் அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான கிரெடிட் வந்து தினேஷ் கார்த்திக் தான் நம்ம கொடுத்து ஆகணும். பிகாஸ் ஹிஸ் 83 of 35 balls அன்பலீவபிள் இன்னிங்ஸ்ங்க. அதாவது வேற லீக்ல விளையாடிட்டு இருக்காரு தினேஷ் கார்த்திக். உங்களுக்கு நல்லா தெரியும் 2022ல இதே தான் டிகே நல்லா பினிஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த சீசனும் கன்சிஸ்டன்டா நல்லா விளையாடிட்டு இருக்காரு லோவர் ஆர்டர்ல அவங்களுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 83 ரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் தட் தினேஷ் கார்த்திக் ஹஸ் பிளேட் இன் திஸ் ஐபிஎல் எவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரா விளையாடினாரு. எஸ்பெஷலி அவரோட ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்ஸா இருக்கட்டும், அவரோட அந்த ஒரு என்ன சொல்றது ஸ்பூன் ஷாட்டா இருக்கட்டும், அண்ட் மிட் விக்கெட்ல மடக்கி அடிச்சாரு. நிஜமா சூப்பரா இருந்ததுங்க. பேட் கமிங்ஸ் பெஸ்ட் போலர் அந்த மேட்ச்ல. அவரையும் மடக்கி மிட் விக்கெட்ல 6 அடிச்சாரு. ஸோ அதுலேயே தெரிஞ்சது டிகே என்ன ரேஞ்சில் விளையாடிட்டு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலா ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு சூப்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளேசிஸ். வெறித்தனமா அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் விராட் பாத்தீங்கன்னா 42 அவுட் ஆயிட்டாரு. ஸோ எனக்கு என்ன ஒரு பயனா, ரீசெண்ட் டைம்ஸ்ல விராட் கோலி ஸ்பின் எடுத்துட்டு வந்தாலே அவுட் ஆயிடுறாரு. அது யார் போலரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ புது போலரோ இல்ல பழைய போலரோ யார் இருந்தாலும் ஸ்பின் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றேன்னு சொல்லி கிளியரா அவுட் ஆயிடுறாரு. அது ஒரு பிட் ஆஃப் கன்சர்ன் தான் நான் சொல்லுவேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7.4ல 100 ரன்ஸ் சேஸ் வாஸ் ஆன்ங்க. அதாவது அடிக்க முடியுமா டார்கெட்ன்றது வேற விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் ஃபேஃப் சூப்பரா விளாண்டாரு 62க்கு. லிட்டரலி ஒரு மாதிரி ஓகேடா, அவங்களும் 7 ஓவர்ல 100 அடிச்சாங்க, இவங்களும் 7 ஓவர் 100. ஓகே, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்படின்னும் போது தான் பாத்தீங்கன்னா டக்கு விக்கெட்ஸ் வந்துட்டு இருந்தது. பேட் கமின்ஸோட ஸ்பெல் ரொம்ப குரூஷியலா இருந்தது. புரியுதா உங்களுக்கு? பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுப்பாரு, கேமே சேஞ்ச் ஆயிடும் ஆக்சுவலி. அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஃப் ஓரளவுக்கு விளையாடி அவரும் அவுட் ஆயிடுவாரு. அண்ட் தினேஷ் கார்த்திக் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா கேம் அப்படியே எடுத்துட்டு போவாருங்க. அவரோட அந்த 83 தான் ரொம்ப குரூஷியலா இருந்தது ஓரளவுக்கு 262 ஆர்சிபி அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா தினேஷ் கார்த்திகை T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுக்கணும்ன்ற அந்த லெவலுக்கு பேச்சு வந்துருச்சு. ஏன்னா அவரோட கேம் அந்த மாதிரி இருக்குது சீரிஸ் ஃபுல்லாவே. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன செலக்டர்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ புது டைமென்ஷனை கொடுத்துட்டாரு டிகே. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இதான் அவரோட லாஸ்ட் ஐபிஎல் சொல்லிட்டு. ஸோ தெரியல எப்படி போக போகுதுன்னு தெரியல. பட் டிகே இஸ் இன் லைஃப் டைம் ஃபார்ம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் டெஃபினெட்லி ஆர்சிபி வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா 7 மேட்ச் ஆயிடுச்சு, 6 லாஸ், ஒரு விக்டரி தான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணாதான் வர முடியும். அது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மேட்ச்லேயே சொன்னோம். விச் இஸ் ஹைலி டிஃபிகல்ட்டுங்க, ஹைலி டிஃபிகல்ட். அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிமேட் அவங்க டாஸ் வின் பண்ணி பெட்டர் பேட்டிங்கே விளாடலாம் போல சின்னசாமி ஸ்டேடியம்ல. அவங்களால ஒரு 262 அடிக்க முடியும்னா பேசாம பேட்டிங் விளையாடி ஒரு 230 இல்ல ஒரு 240 அடிக்கலாம். ஏன்னா என்னதான் சின்ன கிரவுண்டா இருந்தாலும் சேஸ் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு டீமுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை பண்ணலாம். அவங்க பேட்டிங் சீம்ஸ் டு பி குட் கம்பேர்ட் டு தியர் புவர் bowling. புரியுதா உங்களுக்கு? அண்ட் SRH 8 points, அதே 4th பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க என்ன டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்கன்னா இந்த மேட்சை ஒரு 80 ரன் 100 ரன் வித்தியாசத்துல அட்லீஸ்ட் வின் பண்ணிருக்கணும்டா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். 25 வரைக்கும் போனதுல லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வேண்டியது அந்த 2 points அது கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் SRH டே, அதுதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. So, get the batsman of the match. Obviously, Travis said 102 of 41, 8 boundary, 9 6. சும்மா தரமா விளையாடினாரு தான் சொல்ல முடியும். சும்மா நின்ன இடத்துல இருந்து மிட் விக்கெட்லயும் சரி, ஸ்கொயர் லெக்லயும் சரி, சும்மா டமால் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. So, it was a fantastic innings. So, obviously, get the batsman of the award வந்து நம்ம Travis Headக்கு தான் கொடுத்தாகணும். So, get the bowler of the match. பேட் கமின்ஸ் இந்த விக்கெட்ல 4 overs போட்டு ஜஸ்ட் 10 ரன்ஸ் தான் எக்கனாமி கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காருன்னா அது வேற லெவல் ஸ்பெல்லுங்க. ஏன்னா அவரோட அந்த மிடில் வந்து ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அப்போ ஒரு 2-3 overs ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அமிக்கிடுவார் அவரு. ஸோ ரன் ரேட் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிடும். ஸோ அப்பவே ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ரீச் தான். என்னதான் டிகே சூப்பரா விளாட்னாலும் அப்பவே அவுட் ஆஃப் ரீச் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பேட் கமின்ஸோட சூப்பர் ஸ்பெல் தான், பிளஸ் அவரோட அந்த 3 விக்கெட்ஸ் தான் காரணம். அதனாலதான் கெட் பவுலர் ஆஃப் த அவார்ட் பேட் கமின்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்ல பெருசா இல்லாததுனால
நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் போயிடுவோம். அந்த அவார்டு நம்ம ஃபேஃப் டு பிளஸிஸ் கொடுக்கணும். ஏன்னா டிராவிஸ் ஹெட்டோட அந்த கேட்ச் அந்த டைம்ல கொஞ்சம் க்ரூஷியலா நின்னுந்தாருன்னா டபுள் செஞ்சுரி போட்டுருப்பாரு போல இருக்கு. ஸோ அது ரொம்ப ஹை கேட்ச். ஸோ ஃபேஃப் அதை செம்மையை எடுத்தாரு, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அதனால அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்ட் கோஸ் டு ஃபேஃப் டு பிளஸிஸ். சொதப்பல் ஆஃப் த மேட்ச், அதாவது ஆர்சிபி மேட்ச்னாலே சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு தான் போகும். அண்ட் இந்த மேட்சும் அதே மாதிரி தான். அந்த 4 ஃபாஸ்ட் பவுலருக்கும் இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி கையில நம்ம கொடுக்குறோம். இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசி பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா டெஃபினட்டா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் அவங்க 2 பேரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாங்க. ஏன்னா அங்கேயே சீல் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் சேர்ந்து கொலா காட்டுனாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்பவே எனக்கு தெரியும், ஓகே ரைட்டு, பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட 70-80 ரன்ஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஏதோ சம்பவம் எஸ்ஆர்எச் செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சது. அந்த பேஸ் செட் பண்ணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜா அமைஞ்சிருச்சு ஆக்சுவலா எஸ்ஆர்எச்சுக்கு. பிளஸ் அதுவுமே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் தான். அதுல இருந்து ஈஸியா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அடின்னு அடிச்சு 287 ரன்ஸ் அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாவோட பார்ட்னர்ஷிப். ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்க அவார்ட் செக்ஷன் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.